4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தமிழகத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக தற்போது தேர்தல் ஆணையம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் முறைப்படி தெரியப்படுத்ததை அடுத்து 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவை சார்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள். குறிப்பாக தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம், மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம், இசக்கி சுப்பையா ஆகிய 4 பேரின் ராஜினாமா ஏற்கப்பட்டு அந்த தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த 4 தொகுதிகளும் காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் தரப்பில் அறிக்கை என்பது அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தேர்தல் ஆணையத்திற்கு அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மேலும் 4 சட்டமன்ற தொகுதிகளை காலியானதாக அறிவித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தமிழகத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக தற்போது தேர்தல் ஆணையம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் முறைப்படி தெரியப்படுத்ததை அடுத்து 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவை சார்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள். குறிப்பாக தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம், மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம், இசக்கி சுப்பையா ஆகிய 4 பேரின் ராஜினாமா ஏற்கப்பட்டு அந்த தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த 4 தொகுதிகளும் காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் தரப்பில் அறிக்கை என்பது அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தேர்தல் ஆணையத்திற்கு அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மேலும் 4 சட்டமன்ற தொகுதிகளை காலியானதாக அறிவித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தமிழகத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக தற்போது தேர்தல் ஆணையம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் முறைப்படி தெரியப்படுத்ததை அடுத்து 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவை சார்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள். குறிப்பாக தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம், மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம், இசக்கி சுப்பையா ஆகிய 4 பேரின் ராஜினாமா ஏற்கப்பட்டு அந்த தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த 4 தொகுதிகளும் காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் தரப்பில் அறிக்கை என்பது அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தேர்தல் ஆணையத்திற்கு அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மேலும் 4 சட்டமன்ற தொகுதிகளை காலியானதாக அறிவித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.